ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி தரமான சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். முதல்ல 1 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். 4 பச்சை மிளகா காம்பு கிள்ளி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 தக்காளி க்ளீன் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 கட்டு புதினா வாஷ் பண்ணி கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு முழு சைஸ் எலுமிச்சை பழத்தை நசுக்கி அரிஞ்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பட்டை இல்லை அணைச்சி புல் லவங்கம் மிளகாத்தூள் பிரியாணி மசாலா லெமன் சாறு புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் 100 ml ஊற்றிக்கலாம். சூடானதும் பட்டை இலை எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுப்போம். இப்போ 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். இப்போ லெமன் சாறு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பிரியாணி மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 6 கிளாஸ் அரிசிக்கு 12 டம்ளர்ன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கூடவே பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஊற வச்ச அரிசி இப்போ சேர்த்து நல்லா கொதி வரட்டும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். தம் போட தண்ணி சூடு பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு தெரியிற பதம் வந்ததும் தட்டு போட்டு தம் போட்டுடலாம். ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அரிசியும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கறியும் சூப்பராக குக் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக முட்டையை வேக வச்சு டேஸ்ட்டான பிரியாணி சர்வ் பண்ணிக்கலாம்.